Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஆர்கிடைப்பல் அப்ரோச் டு ஷேக்ஸ்பியரியன் கிரிட்டிசிசம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க சிலபி. நேம் ஆஃப் த பேப்பர் இஸ் ஷேக்ஸ்பியர் ஸ்டடீஸ் அண்ட் த யூனிட் இஸ் 5. ஃபிஃப்த் யூனிட்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. ரைட், பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த யூனிட்ல நம்ம ஆல்ரெடி நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் அப்ரோச்சும் பார்த்துட்டோம், ஃபெமினிஸ்ட் அப்ரோச்சும் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட். இதில் மொத்தம் 5 அப்ரோச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம தேர்ட் அப்ரோச் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, so archetypal criticism is a literary theory that seeks to identify and understand universal patterns and themes in literature that are deeply implanted in the human psyche. இப்போ ஹியூமனோட அந்த மனசில், மனுஷங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்ஸ், ஒரு சில தீம்ஸ், அதெல்லாம் அப்படியே புதுசாக கற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அது மனுஷனுக்கு தானாகவே மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம், இல்லைன்னா ஆர்கிடைப்பல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க மனுஷனுக்குன்னு இல்லை, ஹோல் மேன்கைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ள டீப்பாக ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளான்ட் ஆயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும். அதை பற்றிய ஒரு அறிவு தான் ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்கிடைப்பல் அப்ரோச். அது லிட்ரேச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்கிடைப்பல் அப்ரோச் டு கிரிட்டிசிசம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா தட் யூனிவர்சல் சிம்பிள்ஸ், இமேஜஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் repeat across cultures and throughout history, and these archetypes reflect the collective unconscious of humanity. இதோட ஐடியா என்ன? அந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுக்கான ஐடியா என்னன்னா, யூனிவர்சலா உலகத்திலேயே ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்கு, ஒரு சில இமேஜஸ் இருக்கு, ஒரு சில மோட்டிவ்ஸ் இருக்கு. மோட்டிவ் அப்படின்னு சொன்னா ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன், ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறது தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா கல்ச்சர்ஸ்லையும் வரும். ஸோ நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில சிம்பிள் இருக்கு, அதை பார்த்தாலே நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ்லேயே பாருங்களேன், கலர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கலர்ஸ்லேயே பிளாக் கலர் அப்படின்னு சொன்னாலே யூனிவர்சலாக அதுக்கு பிளாக் கலருக்கு ஒரு மீன் பண்ணும். அது ட்ராஜிக், நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். அதே மாதிரி கிரீன் அப்படின்னு சொன்னால் ஒரு பசுமை, ஒரு ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் பற்றி தான் பேசுவோம், ஒரு பசுமை புரட்சி, அதுக்கெல்லாம் ஒரு கிரீன் ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒரு வளம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேச கிரீன் கலரை சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ மற்ற விஷயங்கள், இப்போ ஒரு இன்னும் உங்களுக்கு புரியணும் மாதிரி சொன்னோன்னா, ஒரு நைட் டைம் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவிட்டியை குறிக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, ஒரு பேய் படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சிம்பிள் நம்ம எதை காமிப்போம்? நீங்கள் ஒன்றும் வேணாம், படத்துக்கு ஒரு போஸ்டர்லையே பேரே எழுதாமல் ஒரு பாலடைஞ்ச பங்களா, இருட்டில் ஒரு ஃபோக்கஸ் ஆகி ஒரு மின்னல் லைட்டில் ஒரு வீடு, ஒரு பெரிய பங்களாவை காமிச்சாலே அது பேய் படமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன். ஓகே, அதெல்லாம் ஒரு சில இந்த சிம்பிள்ஸே பார்த்தோன்னே நமக்கு புரியும், ஓ இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஆர்கிடைப்பல் இமேஜஸ். அந்த வீடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி காமிச்சாலே, அது ஒரு தனியாக ஒரு இருட்டில் ஒரு பங்களாவை காமிச்சாலே, ஒரு பெரிய பங்களாவை காமிச்சாலே நம்ம என்ன தோணும்? அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இது ஒரு யூனிவர்சல் இமேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மோட்டிவ்ஸும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி. ஒரு சில படங்கள், இப்போ ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே லவ்வர்ஸ் சேர்றது எப்போவுமே எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். ஓகே, ரோமியோ அண்ட் ஜூலியட் காலத்துலேருந்தே சரி, நமக்கு எந்த ஒரு காதலர்கள்னாலும் நிறைய எதிர்ப்பை சம்பாதிப்பாங்க. கடைசியில் சிலப்போ சேருவாங்க, சிலப்போ சேராமல் கூட போவாங்க. ஆனால் அவங்க லவ்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லவ் பற்றி சொல்கிறப்போ நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எல்லா யூனிவர்சலாக இந்த விஷயங்கள்லாம் ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ராஸ் கல்ச்சர்ஸ் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குன்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் இது பொருந்துற ஒரு விஷயம்தான். த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வரலாற்றுலையும் இதே மாதிரி விஷயங்களை நிறைய பார்ப்போம். அண்ட் தீஸ் ஆர்கிடைப்ஸ் ரிஃப்ளெக்ட் த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் ஆஃப் ஹியூமனிட்டி.
கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே கைண்ட் ஆஃப் விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது தான். எல்லாரும் அப்போ நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுக்க இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு லார்ஜ் கைண்ட் ஆஃப் பீப்புள், லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருக்குள்ளேயும் இது என்ன இருக்கு, அன்கான்ஷியஸா நம்மளுக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள் பதிஞ்சிருக்கும். அதுதான் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரியை உருவாக்குனவர் ஆர்கிடைப்ஸ்ன்னு படிச்சாலே நம்ம கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்குள்ள போயிடுவோம். ஸோ இதை உருவாக்குறவர் வந்து கார்ல் யுங். இந்த தியரியை பாப்புலரைஸ் பண்ணது கார்ல் யுங். நம்ம வந்து ஆர்கிடைப்பல் அப்ரோச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு ஷேக்ஸ்பியருங்கிறத பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியரின் பிளேஸ்க்கு அதை பொருத்தி பார்க்க போகிறோம். ஸோ த தியரி வாஸ் பாப்புலரைஸ்ட் பை கார்ல் யுங், இஸ் விஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவர் சைக்கியாட்ரிஸ்டாக இருந்திருக்காரு கார்ல் யுங். அவர் தான் இந்த தியரியை இது பண்ணது. ஓகே, ஹூ பிலீவ் தட் பாப்புலரைஸ் பண்ணது அவர் தான். Who believed that the human mind was a natural disposition towards certain universal symbols and themes. ஸோ அவர் என்ன நம்பினார் அப்படின்னு சொன்னால், ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தானேவே புரியும், நேச்சுரலாகவே இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள் ஹியூமன் மைண்டுக்கு புரியும். யாரும் சொல்லி தந்தெல்லாம் வர்றதில்ல, அது தனக்கு தானே அது புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். இப்போ வந்து லிட்ரரி கிரிட்டிசம், ஆர்கிடைப்பல் கிரிட்டிசம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் சீக்ஸ் டு ஐடென்டிஃபை தீஸ் யூனிவர்சல் சிம்பிள்ஸ் அண்ட் தீம்ஸ் இன் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹவு தே ரிஃப்ளெக்ட் த ஹியூமன் கண்டிஷன். ஸோ கிரிட்டிசிசமில் ஆர்கிடைப்பல் அப்ரோச் என்ன பண்ணுது, ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுங்க, அந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ரோச். ரைட். ஸோ ஆர்கிடைப்பல் அப்ரோச் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் சீக்ஸ் டு ஐடென்டிஃபை தீஸ் யூனிவர்சல் சிம்பிள்ஸ் அண்ட் தீம்ஸ் இன் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இப்போ ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில், இலக்கிய படைப்புகளில் இந்த இமேஜஸ், இந்த சிம்பிள்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுறது தான் ஆர்கிடைப்பல் அப்ரோச்சோட வேலை. ஒரு சில குறியீடுகள் மூலமாக, ஒரு சில இமேஜஸ் மூலமாக அந்த கதாசிரியர் என்ன பண்ணுவார், ஒரு சில விஷயங்களை இன்டைரக்டாக சொல்லிகிட்டே இருப்பார். ஓகே, அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹவு தே ரிஃப்ளெக்ட் த ஹியூமன் கண்டிஷன். This can involve looking at a piece of literature's characters, plots, settings, symbols and tracing their roots in the collective unconscious. ஸோ ஒரு கேரக்டர்ஸ் மூலமாகவும் அது வெளிப்பட்டிருக்கும். பிளாட்ஸு, தீமு, சிம்பிள் எல்லா வழியாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கேரக்டர் மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜை கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அ வேல்யூபிள் டூல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர் பெட்டர். ஒரு ஆர்கிடைப்பல் அப்ரோச் மூலமா அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சரை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ ஆர்கிடைப்பல் அப்ரோச் இஸ் அ வேல்யூபிள் டூல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சர் வந்து நல்லா புரிஞ்சுக்க அதை ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த மோர் ப்ரொஃபவுண்ட் யூனிவர்சல் மீனிங்ஸ் பெனீத் த சர்ஃபேஸ் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். இப்போ ஆத்தர் வந்து தன்னையே அறியாமல் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். ஓகே, அவரோட அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் மூலமாக அவர் வெளிப்படுத்தின விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அவர் என்ன நிலைமையில் அதை எழுதுறாரு, அவரோட ஐடியா என்னங்கிறதெல்லாம் அவர் சொல்லாமலே நிறைய விஷயம் புரியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்ல வந்து ரொம்ப ஃபேமஸான இன்னொரு ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா நார்த்ரப் ஃப்ரை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் பற்றி பேசுகிறப்போ கார்ல் யுங் பற்றி பார்த்தோம். இப்போ நார்த்ரப் ஃப்ரை, இவர் வந்து ஒரு கனடியன் லிட்டரரி கிரிட்டிக் who is best known for his work on the theory of archetypal criticism. ஸோ அவர் ஒரு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அவரோட தியரிஸும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது தான். The Merchant of Venice and Archetypal Criticism. இப்போ ஷேக்ஸ்பியர் நிறைய பிளேஸ் எழுதியிருந்தாலும் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசம்ல நம்ம ஒரு பிளேயை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எபிசோடுக்காக நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ The Merchant of Venice by William Shakespeare in the late 16th century is a play that has aroused the curiosity and fascination of the readers for centuries with its complicated characters, scenic twists, dramatic plot and thought-provoking themes. அப்போ இந்த பிளே வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளே தான் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். எல்லாருமே படிச்சிருப்போம், கிட்டத்தட்ட ஒரு ஐடியாவாவது இருக்கும் அந்த பிளே என்ன, எதை பற்றியது அப்படின்னு சொல்லி. ஷைலாக்ன்ற கேரக்டரை பற்றி தெரியும், ஆண்டனியோ தெரியும், போர்ஷியான்ற கேரக்டர் பற்றி தெரியும். ஸோ அவங்க லாயராக வந்து எப்படி ஆண்டனியோவை ஷைலாக்ட இருந்து காப்பாற்றினாங்க, இதை பற்றி அட்லீஸ்ட் ஸ்கூலில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த ஸ்டோரிய வந்து ஒரு ஸ்டோரியா கூட நம்ம படிச்சிருப்போம். த்ரூ இட்ஸ் ரிச்லி drawn characters, its exploration of timeless themes, and its use of symbols and motives that tap into the collective unconscious, The Merchant of Venice is a prime example of the power of archetypal criticism. ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசம்க்கு இந்த பிளே வந்து ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆர்கிடைப்பல் சிம்பிளாகவும் மோட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, யூஸிங் திஸ் கிரிட்டிக்கல் லென்ஸ், அப்போது ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுங்கிற கிரிட்டிக்கல் லென்ஸ் மூலமாக வி கேன் டெல்வ் டீப்பர் இன்டு த பிளேஸ் யூனிவர்சல் மீனிங். அப்போது யூனிவர்சல் மீனிங் உலகத்துக்குள் முழுமைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த பிளே மூலமாக அவர் எப்படி சொல்லியிருக்கார் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அன்கவர் த அண்டர்லைங் சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் ட்ரூத்ஸ் that it reveals about human condition. அப்போ அண்டர்லைங் சைக்கலாஜிக்கல் இமோஷனல் ட்ரூத்ஸ் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள இருக்க சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஆர்கிடைப்பல் இமேஜஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதையும் இந்த பிளே மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. இந்த பிளேல ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்கிடைப்பல் கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷைலாக், த ஃபிகர் ஆஃப் த மணி லெண்டர். ஷைலாக் இருக்கார் இல்லையா, அதுதான் ஒரு ஒரு அழகான ஒரு இன்ட்ரிகியூயிங் ஆர்கிடைப்பல் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரிகியூயிங் அப்படின்னு சொன்னால் ஒரு கியூரியாசிட்டியை அரவுஸ் பண்ணுறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் அரவுஸ் பண்ணுறது, அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புறது. ஷைலாக்ன்ற கேரக்டரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புவோம் எல்லாருமே. எம்பாடிட் பை த கேரக்டர் ஆஃப் ஷைலாக். இப்போ ஷைலாக்கோட வேலை என்ன இந்த ட்ராமாவில் அப்படின்னு சொன்னால் ஹிஸ் அ மணி லெண்டர், கடனுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறவர் தான் வந்து ஷைலாக். ஸோ ஹீஸ் அ மணி லெண்டர். அப்போ அந்த ஆர்கிடைப் உலகம் முழுக்க அவரை ஒரு ஒரு மணி லெண்டர் எப்படி இருப்பாரோ அந்த மணி லெண்டரோட எம்பாடிமெண்ட்டாக ஷைலாக்கை பார்க்குறோம். பொதுவாக மணி லெண்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, கிரீடியாக இருப்பாங்க, ரொம்ப ஆசைப்பிடிச்சவங்களா இருப்பாங்க, ஹார்ட்லெஸ் அசர்பராக இருப்பாங்க. அதாவது ஹார்ட்லெஸ் கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது. ஈட்டிக்காரன் கூட இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்க. ஓகே, வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது, பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி வெளியேறிவாங்க. ஸோ பொதுவாக ஒரு மணி லெண்டர் அப்படின்னு சொன்னாலே அவங்க எப்படி இருப்பாங்க, ஆசை அதிகம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஹார்ட்லெஸ் அசர்பராக இருக்கிறாங்க, கன்சியூம்ட் பை லவ் ஆஃப் மணி. அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக மணியை தவிர வேற எதுவுமே இல்லை. அண்ட் டிசைர் டு அக்யூமுலேட் வெல்த் அட் எனி காஸ்ட். மற்றவங்க பணத்துக்கும் ஆசைப்படுறாங்க, பணத்துக்காக எதை வேணா செய்ய துணிஞ்சவங்களா தான் ஒரு மணி லெண்டர் இருப்பாங்க. ஓகே, பொதுவாக ஒரு ஒரு இது நம்ம இதுலேயே வந்து ஆக்சுவலாக மணி லெண்டர்னு சொல்கிறதுல மணி லெண்டர் அப்படின்னு சொன்னீங்கனாலே தமிழ் சினிமாலெல்லாம் நிறைய காரங்களை காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரி. ஓகே, அதெல்லாம் ஒரு ஒரு இமேஜ் தான், நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு அரோகர தமிழ்ல பேசிட்டு ஒருத்தரை காமிச்சா சேட்டு கடைக்காரர்கிட்ட போறாருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த இமேஜை மனசுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஆர் ஆல் யூனிவர்சல் இமேஜஸ். ஓகே, ஸோ நம்ம ஷைலா கூட கம்பேர் பண்ணலாம், பட் இங்கே நம்ம சினிமாவில் அதை ஒரு இமேஜை நம்மளுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ரைட், ஆர்கிடைப்பல் தீம்ஸ், த தீம் ஆஃப் லவ். இது வந்து நம்ம வந்து கேரக்டர்ஸ்க்கான இமேஜா நம்ம ஷைலாக் காமிச்சோம். ஸோ ஆர்கிடைப்பல் கேரக்டர் அது. ஓகே, அடுத்தது ஆர்கிடைப்பல் தீம்ஸ்குள்ள போறோம். ஆர்கிடைப்பல் தீம்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த தீம் ஆஃப் லவ்ன்ற தீமை வந்து எப்படி வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல. அன்புன்றப்போ அன்பு வந்து பல பரிமாணங்களா வெளிப்படும். ஆணுக்கு பெண் மேல் இருக்கிறது ஒரு ஒரு வகையான அன்பு, அது காதல்னு சொல்லலாம். அது மட்டும் லவ் கிடையாது. ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளைங்க மேல இருக்கிறதும் லவ் தான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிறதும் லவ் தான். ஸோ இது எல்லாமே லவ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ். ஸோ ஃப்ரம் த ரொமான்டிக் லவ் பிட்வீன் பெசானியோ அண்ட் போர்ஷியா. ஸோ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல பெசானியோங்கிறது ஒரு கேரக்டர், போர்ஷியான்ற ஒரு கேரக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு லவ் வந்து ஒரு டாமினண்டான ஒரு லவ்வை காமிப்பாங்க. அடுத்ததா ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இருக்கும் பிட்வீன் ஆண்டனியோ அண்ட் பெசானியோ. ஏன்னா ஆண்டனியோ மாட்டிக்கிட்டானோன்னு பெசானியோக்காக ஆண்டனியோ உயிரை பணயம் வச்சு என்ன பண்ணுவாரு, பணம் வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி பெசானியோ கல்யாணம் ஆனோன்னு ஆண்டனியோக்கு பிரச்சனை வந்தோன்னு எதை வேணாலும் இழந்து ஆண்டனியோவை காப்பாற்ற தயாராகும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையில இருக்கிற ஒரு லவ். ஸோ நம்ம எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உலகத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப அன்பிரேக்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்த்துருப்போம். லவ்வர்ஸ்
எப்பேற்பட்ட சூழல்லையும் ஒன்று சேரணும்னு துடிக்கிற லவ்வர்ஸ் பார்த்துருப்போம். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷைலாக் அண்ட் ஜெசிகாவும் பார்க்குறோம். ஓகே, ஒரு அப்பா மகள் தான் ஒரு வித்தியாசமான ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அப்பா மேல இருக்க பாசத்தை விட அவளுக்கு வந்து என்ன பண்ணணும், வீட்டை விட்டு பணத்தோட ஓடி போகணும்னு தான் பொண்ணு நினைப்பா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு, ஏன்னா அப்பா வந்து பணம்ட்டு இருக்காரு, பொண்ணு என்ன பண்றா, அவங்க வந்து தப்பிச்சு போயிடுறா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கரிங் மோட்டிவா தான் இருக்கு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அட் த ஹார்ட் ஆஃப் த பிளே இஸ் த போர்ட்ரேயல் ஆஃப் த கிளாசிக் ரொமான்டிக் லவ் பிட்வீன் பெசானியோ அண்ட் போர்ஷியா. முக்கியமான போர்ட்ரேயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொமான்டிக் லவ் பிட்வீன் பெசானியோ அண்ட் போர்ஷியா தான். தேர் ரிலேஷன்ஷிப் இஸ் depicted as transcending societal and cultural boundaries, and their journey together serves as a testament to the perseverance and power of love in the face of adversity. இப்போ ஒரு லவ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ஒரு காதல், ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதலை வந்து சமூகம் டக்குன்னு ஏத்துக்காது. நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில தான் அவங்க வந்து காதலர்கள் ஒன்று சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெசானியாக்கும் போர்ஷியாக்கும் வரும். ஓகே, ஸோ ஒரு டெஸ்டமெண்ட் மாதிரி அவங்க பர்சிவியரன்ஸ், அவங்களோட மன வலிமையை பொறுத்த விஷயம், விடாமுயற்சியோட ரெண்டு பேரும் என்ன பண்றது, ஒன்று சேர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி, நிறைய துன்பங்கள் வரும்பொழுதும் அதை கடந்து அவங்க ஒன்று சேர்றாங்க. திஸ் ஆர்கிடைப் ஆஃப் ரொமான்டிக் லவ். அப்போ ரொமான்டிக் லவ்னாலே என்ன, பிரச்சனைகளுக்கு இடையில காதலர்கள் ஒன்று சேர்றது தான் ரொமான்டிக் லவ். இது ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜ் தான். ஓகே, ஸோ எல்லாரும் மனசுலயும் அப்படிதான், லவ்வர்ஸ்னாலே டக்குன்னு சேர முடியாது, நிறைய கஷ்டங்களுக்கு இடையில தான் சேருவாங்கன்றது ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜ். அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். ஓகே, த்ரூ த கேரக்டர்ஸ் ஆஃப் பெசானியோ அண்ட் போர்ஷியா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டனியோ பெசானியோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஒரு ஆர்கிடைப்பல் தான். ஃப்ரெண்டுக்காக உயிரையும் கொடுப்பான், நட்புக்காக எதனாலும் செய்வான் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது தான் வந்து the love between ஆண்டனியோ அண்ட் பெசானியோ. தி ஃப்ரெண்ட்ஷிப் லவ், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் பெசானியோ அண்ட் ஆண்டனியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜா இருக்கு. Their bond is depicted as strong and unbreakable. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்பிரேக்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப், built on trust, mutual respect and shared experiences. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ட்ரஸ்ட் இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ மரியாதை இருக்கும். த்ரூ their relationship, ஆண்டனியோ அண்ட் பெசானியோ embody the archetype of the loyal friend. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் மூலமா ஒரு லாயல் ஃப்ரெண்ட், உண்மையான ஃப்ரெண்டுக்கான ஒரு ஆர்கிடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். ஓகே, அடுத்ததா ஒரு தீம் ஆஃப் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் தீமும் வந்து ஒரு ஆர்கிடைப்பல் இமேஜ் தான், ஆர்கிடைப்பல் இமேஜ் தான். அதாவது ஒரு ரிவெஞ்ச்னா என்ன, பழி வாங்குறது. பழி வாங்குறதும் இந்த ட்ராமால நம்ம பார்ப்போம். அதாவது ஷைலாக் வந்து யாரு மேல கோபமா இருப்பான்னா, இன் பர்சன் ஆண்டனியோ மேல அவனுக்கு, ஆண்டனியோவை பிடிக்காதனாலும் பொதுவா அவனுக்கு கிறிஸ்டியன்ஸே பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜூஸ் அங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க வெனிஸ்ல. ஸோ அவன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அந்த கிறிஸ்டியன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அவன் ஆண்டனியோவை பார்க்குறான். ஸோ ஆண்டனியோவை பழி வாங்குறது மூலமா அந்த ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியே பழி வாங்குறதா யார் நினைச்சுக்கிறான், ஷைலாக் நினைச்சுக்கிறான். ஸோ இது கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் தான். ஓகே, பழி தீக்கும் பொழுது எந்த ஒரு எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈவி இறக்கமே இருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் நம்ம ஷைலாக்கையும் போர்ட்ரேயல்ல பார்க்கலாம். The play also explores the theme of revenge as embodied by the character of Shylock. Shylock's demand for a pound of flesh as repayment for the loan he has given to Antonio is a symbol for revenge. அப்போ லோன் கொடுத்துட்டு அதை ரீபேமெண்ட்டுக்காக அவன் என்ன வாங்குவான், ஒரு இது வாங்குவான், என்ன வாங்குவான், ஒரு பாண்ட் வாங்குவான். 3 மாசத்துல நீ ரீபே பண்ணலன்னா உடம்புல இருந்து 1 பவுண்ட் ஃபிளஷ் ஹார்ட் பக்கத்துல இருந்து எடுத்துருவேன்னு சொல்லுவான். ஓகே, ஸோ இது எதுக்காக அந்த ரிவெஞ்ச், அகெயின்ஸ்ட் த கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஹவ் மிஸ்ட்ரீட்டட் ஹிம். கிறிஸ்டியன்ஸ் வந்து அவனை மிஸ்ட்ரீட் பண்ணதுனால, ஜூஸை மிஸ்ட்ரீட் பண்ணாதனால, இன் பர்டிகுலர் தன்னையே நிறைய அவன் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கான். ஓகே, அவன் வந்து நிறைய அது மாதிரி கடந்து வந்திருக்கான். அதனால அவன் என்ன பண்றான், திரும்ப அதை ரிவெஞ்சா தான் எடுத்துக்கிறான். திஸ் டிசையர் ஃபார் ரிவெஞ்ச் illustrates the dangers of hate and destructive consequences of seeking revenge. ஸோ இந்த ரிவெஞ்ச் தேடி அவன் போறதும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்கிடைப்பல் அப்ரோச்சா நம்ம பார்க்குறோம். another archetypal approach வந்து அவுட் சைடர் அப்ரோச். அவுட் சைடர்னா ஒரு கூட்டத்துக்கு சேராத ஒருத்தன்.
ஓகே. அந்த ஒரு கூட்டத்துல சேராத ஒருத்தன். ஷைலாக்கும் சரி, அவங்க பொண்ணு ஜெசிகாவும் அந்த கூட்டத்தோட சேர மாட்டாங்க. வெனிஸோட சேர மாட்றாங்க. ஏன்னா அவங்க ஜூயிஷ் பீப்பிள். ஜூயிஷ் பீப்பிள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க வெனிஸ்ல. அவங்க எல்லாமே அவுட்சைடர்ஸா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏலியனேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. தாங்கள் வேற யாரோ, அந்த கூட்டத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? அது ஒரு விதமான கொடுமையா இருக்கும். ஸோ அதுக்கான எம்பாடிமெண்ட்டா நம்ம என்ன பார்க்குறோம்? ஷைலாக் அண்ட் ஜெசிகாவ பார்க்குறோம். த அவுட்சைடர் ஆர்க்கிடைப் இமேஜ் அவங்க. அவுட்சைடர் இமேஜ். ஓகே. அப்புறம் இந்த பிளே ஜெசிகா ஷைலாக்ஸ் டாட்டர் இஸ் ஆல்சோ போர்ட்ரேட் as an outsider. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா she is depicted as a young woman who feels trapped and oppressed by her father's oppressive household and is desperate to escape and forge her path in life. இப்போ ஷைலாக் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்து தன்னோட ஆசையை தீர்த்துக்குவார். ஓகே. கிறிஸ்டியன்ஸ் பண்ண அந்த கொடுமைகளுக்காக ரிவெஞ்ச் எடுத்துருவாரு. ஆனா அவரோட டாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஜூவா இருக்கதே பிடிக்கல. நம்ம வந்து தனிப்பட்டு விடப்பட்டோம். தனித்து விடப்பட்டோன்ற அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியனை லவ் பண்ணி அந்த மெயின் பாத்துக்குள்ள போயிடுறாங்க. அந்த கன்வெர்ட் ஆக தான் விரும்புறாங்க ஜெசிகா. ஓகே. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு கன்வெர்ட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. அப்போ அந்த டெஸ்பரேட் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து அவ வெளியேறி வரத்தான் நினைக்கிறா. த்ரூ ஹர் ஜேர்னி டு எஸ்கேப் ஹர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி, ஜெசிகா எம்பாடிஸ் த ஆர்க்கிடைப் ஆஃப் த அவுட்சைடர். இப்போ ஒரு அவுட்சைடர். ஷைலாக்கும் ஒரு அவுட்சைடர்னாலும் அவன் வந்து பழி தீர்த்துக்கிறான். ஆனா ஜெசிகா ஒரு பொதுவான அவுட்சைடர் என்ன பண்ணுவான்? அந்த குரூப்புக்குள்ள எப்படி சேர்றது அப்படிங்கிற வழியை தான் பார்ப்பான். அப்போ அவன் என்ன பண்றா? தன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறான். அண்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்பீக் டு த யூனிவர்சல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபீலிங் லைக் அன் அவுட்சைடர். இப்போ அவுட்சைடர் அப்படிங்கிற ஆர்க்கிடைப்க்கு இமேஜா நம்ம ஷைலாக், ஜெசிகா ரெண்டு பேரையும் பார்க்கலாம். Okay, conclusion. In conclusion, the archetypal criticism of the Merchant of Venice provides a valuable framework for exploring the play's deeper meanings and implications. So, archetypal images மூலமா, archetypal approach மூலமா Merchant of Venice இன்னமே நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு தெரியுது. By examining the play's archetypal characters, themes, symbols, situations and structures, it becomes easier to have a deeper understanding of the play and its universal significance. So, இதோட characters பத்தி பார்த்தோம், தீம் பத்தி பார்த்தோம். ஸோ சிம்பிள்ஸ், மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சோம்னா ரொம்ப பெருசா இருக்குன்றதுனால நான் முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன். கேரக்டர்ஸ் கொடுத்தேன், தீம்ஸ் கொடுத்தேன். ஓகே. ஸோ இதுலையுமே தீம்ஸ்லையுமே எஸ்ஸே பெருசா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 தீம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். The play's exploration of love, justice, mercy, and the dangers of greed and revenge continues to be relevant and thought-provoking, and archetypal criticism of the play provides a useful tool for exploring its deeper meanings and implications. So, play வந்து பல விஷயங்களை வந்து டீல் பண்ணுது. ஸோ அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, பிளேயை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்க்கிடைப்பில் ஒரு பெட்டர் டூலாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கன்க்ளூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ liked and liked my explanation. So kindly like and subscribe my channel for more such videos. Subscribe the channel and thank you for watching.